கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உளநல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த காலங்களிலே, கடந்த வாரங்களிலே தன்னை அறிதல் என்கின்ற பொருளிலே, அதிலும் குறிப்பாக உறவுகள் பற்றிய குறிப்புகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உறவுகள் பற்றிய சிந்தனைகளில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் எப்படியாக அமைய வேண்டும், அது எவ்வாறு பரிமளிக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாகும் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தேன். வழக்கமாக எனக்கு இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற நண்பர் ஒரு குறிப்பை எனக்கு அனுப்பியிருந்தார். என்னவென்றால், எல்லாவற்றையும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது. உண்மை, எல்லாவற்றையும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் யார் எப்படி மாறுவார்கள் என்று நமக்கு தெரியாது. அதாவது நாம் சொல்லுகின்ற கருத்தை கண் மூக்கு வாய் வைத்து அதை மற்றவருடன் பரப்புகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் சொல்லுகின்றதை அங்கே தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏளனமாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல வகை மக்களை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த உறவுகளை ஏற்படுத்துவதிலே, குறிப்பாக இந்த தவிர்க்க கூடிய உறவுகளை ஏற்படுத்துவதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த நண்பர் சொன்னார். எப்பொழுது நம்மை வீழ்த்துவார்கள் என்று தெரியாது. பலவிதமான அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய நோயை பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னுடைய நோயை பற்றி, தனக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று அதன் விளைவாக எடுத்த ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே போன்ற பல காரியங்களை அவர் எல்லோரிடமும் காட்டிக் கொண்டிருந்தார். அந்த ஆபீஸிலே வேலை செய்கின்ற எல்லோரிடமும் காட்டிக் கொண்டிருந்தார். என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் அதை அப்டேட் பண்ணுவது போல ஏதாவது ஒரு குறிப்பை சொல்லுவார். அப்பொழுது நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்க சரி மற்றவர்களிடம் காட்டுவது சரி, எல்லோரிடமும் காட்டாதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் எப்படி பேசுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவர்கள் நீங்கள் சொல்லுவதை சாதாரணமாக செவி மடுத்துக் கொண்டே என்ன செய்கிறார்கள் சொன்னார், அதை கிண்டலாக கேலியாக சொல்லி வருவதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆகவே கவனமாக இருங்கள் என்று நான் அவருக்கு நைஸாக அறிவுரை சொல்லி அனுப்பினேன். ஏனென்றால் இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாக அனுதாபத்தோடு கேட்பது போல கேட்டுவிட்டு நம்முடைய முதுகுக்கு பின்னாலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதை கண்மூக்கு வாய் வைத்து கேலியாக கிண்டலாக சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அது பலருக்கும் பரப்புவார்கள். இதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கவுன்சிலிங்கும் அது அப்படித்தான், ஆலோசனை பணியிலும் அப்படித்தான். நாம் மற்றவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்காக அல்லது நம்முடைய மனப்பாரங்களை தவிர்ப்பதற்கு இறக்குவதற்காக நாம் கூறுகின்ற காரியங்கள் அதை எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள், அதை காதிலே வாங்க மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, என்ன இவன் ஒரே தொல்லையா இருக்கிறது, இப்படி சொல்லி கொண்டிருக்காங்க என்று ஒன்று. இன்னொரு விதமாக சொல்ல போனால் அதை கேலி கிண்டலாக மற்றவர்களுடன் பரப்புவது, இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் கவுன்சிலிங்லே, ஆலோசனைப்படியிலே சரியான கவுன்சிலர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கென்று பயிற்சி பெற்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவர்கள் அதை மற்றவர்களுடன் சொல்ல மாட்டார்கள். மற்றவர்களை தன்னம் ஆலோசனை படிக்க வருபவர்களை எந்த விதத்திலும் அவர்கள் வீழ்த்துவதற்கு நினைக்க மாட்டார்கள். சாதாரண மனிதர்களுக்கும் ஆலோசனை பணியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த வித்தியாசம் இந்த மக்களுடைய இயல்பு தவிர்க்கக்கூடிய உறவுகளிலும் இருக்கலாம், தவிர்க்க முடியாத உறவுகளிலும் இருக்கலாம். கணவன் மனைவி அவருடைய அந்தரங்க விஷயங்கள், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்தரங்க விஷயங்கள், சகோதரன் சகோதரிக்குரிய அந்தரங்க விஷயங்கள், காலப்போக்கிலே என்ன ஆகிறது என்று சொன்னால் அவர்களே அதை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற நிலைமைக்கு, அதாவது உளறல் என்று சொல்லுவார்கள், உளறி தள்ளிவிட்டால் அது பல விதமாக பரவு. என்னுடைய மகன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்று சொல்லி தாயோ தந்தையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலவளை தங்களுடைய மனப்பாரத்தை குறைப்பதற்காக சொல்லலாம், அல்லது தங்களுடைய பெருமைக்காக சொல்லலாம். அப்படி சொல்லுகின்றவை
மற்றவர்கள் எப்படி கருத்திலே எடுத்துக் கொள்கிறார்கள், என்ன விதமாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த உறவாடல் முறையிலே மிகவும் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறோம்? ஒருவருடைய குணம் தெரிந்தால் அவரை தவிர்த்துக் கொள்வது நல்லது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை நிறைய இடங்களிலே செயல்படுத்தி இருக்கிறேன். நான் எல்லோருடனும் சகஜமாக பழகுவேன். ஆனால் சிலருடைய குணங்களை அறிந்து கொண்டு அவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே தவிர்த்திருக்கிறேன். அப்பொழுது சொல்லுவார்கள், கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஒரு மத போதகராக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமாண்டு. ஆம், தவிர்க்க வேண்டிய உறவுகளை தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். நமக்கு இடர்கள் வருகிறது, அடிக்கடி இடர்கள் வருகிறது, இவர்களால் இடர்கள் வருகிறது என்று தெரிந்தால் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தவிர்க்க முடியாத உறவு என்று முடிவு செய்துவிட்டு நாம் உறவாட ஆரம்பிக்கிறோம், அதுவும் பழக ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஃபெயிலியராய் போவதை பார்க்கிறோம். தவிர்க்கக்கூடிய உறவுகளையும் கூட தவிர்க்க முடியாத உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் உறவாட பழக நினைப்பது அதுவும் கூட ஃபெயிலியராக போவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய இலக்கு, வழி, முறைகள் என்பவற்றை கருத்திலே கொண்டு இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த உறவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை வந்துவிடும். உதாரணமாக சொல்ல போனால் ஒருவருடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கிறது. அந்த அறிமுகத்திலே நாம் பழக வாய்ப்பு கிடைக்கிறது, பழகுகிறோம். நாளாவட்டத்திலே நாளாக பழக ஒருவருக்கொருவர் பிடித்தம் ஏற்பட்டு அந்யோன்யம் ஏற்படுகிறது. அதன் விளைவாக சாதாரணமாக ஏற்பட்ட ஒரு உறவு தவிர்க்க முடியாத ஒரு உறவாக மாறி போகிறது. இன்றைய காலத்திலே இந்த காதல் என்பது இப்படித்தான் ஏற்படுகிறது, தவிர்க்க முடியாத உறவாக ஆரம்பிக்கிறது. ஆனால் நாளடைவிலே ஏதாவது ஒரு இடத்திலே முரண்பாடுகள் தோன்றி இருவருக்கும் அந்த உறவுக்கு தகுதியற்றவர் என்ற நிலை ஏற்படும் போது அது தவிர்க்கக்கூடிய உறவாக மாறிவிடுகிறது. அப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்ன, என்னுடைய ரகசியத்தை நான் இவ்வளவு நாளும் இவருடன் பகிர்ந்து கொண்ட ரகசியத்தை இவர் வெளியிலே போய் சொல்லி விடுவாரோ, அல்லது மற்றவரிடம் பரப்பி விடுவாரோ, என்னை வீழ்த்துவதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார் என்ற சந்தேகம் எல்லாம் வருகிறது. அதனால்தான் எவருடனும் மனம் விட்டு பேசும் முன்பாக நாம் யோசிக்க வேண்டும், யோசித்து அதை தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய ரகசியம், நான் இவருடன் பகிர்ந்து கொள்கிற விஷயம் கடைசி வரை காக்கப்படுமா என்று நான் யோசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இதற்கென்று சிறப்பு பயிற்சிகள் பெற்ற கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், ஆலோசனை பணியாளர்கள். அவரிடம் பகிர்ந்து கொள்வது சிறந்த பலனை தரும். அவர்களும் சரியான வழிகாட்டலை தருவார்கள். நாம் பார்க்கின்றோம், கணவன் மனைவி உறவு, சகோதரன் சகோதரி உறவு, நண்பர்களுடைய பழகின்ற உறவு மூன்றும் தவிர்க்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றன. ஏனென்று சொன்னால் அது தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது, தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த உறவுகள், கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி போன்ற உறவுகள்லாம் தவிர்க்க முடியாத உறவுகள். ஆனால் அவை கூட பல சந்தர்ப்பங்களிலே இன்றைய காலத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகின்றன. இதன் விளைவாக அவர்கள் அந்த உறவுகளை தவிர்த்து வாழுவதை நாம் பார்க்கின்றோம். பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிற நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே முரண்பாட்டினாலே பிரிந்து விடுகிறார்கள். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை போன்று நன்கு நெருக்கமாக பழகிய அந்த உறவுகள் எல்லாம் சினிமாவோடு தோத்து போயிடும். அதை விட பழகிய உறவுகள் எல்லாம் பல காரணங்களாலே முறிந்து போவதை நாம் பார்க்கின்றோம். இந்த உறவுகள் பிரிந்தாலும் இனிமையான நினைவுகள் இருக்கும். அது பிரியாமல் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்யோன்யம் இருக்காது, நெருக்கம் இருக்காது. பிரிந்து வாழ்ந்தால் நினைவுகள் இருக்கும், பிரியாமல் இருந்தால் அந்த கசப்புணர்வு தங்கி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஆகவே மனம் விட்டு பேசி இந்த உறவுகளை மேம்படுத்த வேண்டுமே தவிர எடுத்தோம் பிரித்தோம் என்று நாம் இருந்துவிட முடியாது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஒருவர் உறவாட தெரிந்தவரா, சரியாக உறவாட தெரிந்தவரா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர் வேண்டிய அளவு உறவாடுகிறாரா, அல்லது தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்திலே எல்லாம் தன்னுடைய மூக்கை நினைக்கிறாரா, ஆலோசனை சொல்லுகிறோம் என்ற பெயரிலே தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை பெற்றுக் கொள்கிறார். அந்த போட்டு வாங்குறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆலோசனை சொல்லுவது போல சொல்லி அவருடைய பலவீனங்களை அவர் வாயிலே இருந்து புடுங்கிக் கொள்ளுகிறாரா என்பதை குறிக்க வேண்டும். குறிப்பாக இளமையிலே பல உறவுகள் இருக்கும், ஒத்த வயதிலே அநேகம் பேர் இருப்பார்கள், நெருக்கம் சாத்தியப்படும். வளர
அறிவு தேடல், பொருள் தேடல், துணை தேடல் என்பன இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இடம்பெயர தூர தேசம் போகும்போது பல அறிமுகங்கள், நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அவையெல்லாம் தவிர்க்க கூடிய உறவுகளாக அவை இருந்துவிடும். புதிய உறவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பிரிவதும் சேர்வதும் மனித குலத்திலே, மனித இனத்திலே, மனித மனங்களிலே சாதாரணமாக நடப்பது. ஆனால் நாம் எதற்காக சேர்கிறோம், எதற்காக நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படிப்பட்ட உறவுகளை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக பிரிகிறோம் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவுகளை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே எந்த செயலும் ஆதாயத்தின் பேரில் தான் இருக்கிறது. எந்த செயலும் அண்ணன் தங்கை உறவு, அப்பா பிள்ளை உறவு, அல்லது சகோதரர்களுடைய உறவு, அக்கா தங்கை உறவு, எல்லாமே இன்றைய காலகட்டத்திலே ஆதாயத்தின் பேரில் தான் இருக்கிறது. இவர்களால் எனக்கு எந்த ஆதாயம் கிடைக்கும்? பல வேளைகளே கணவன் மனைவி உறவு கூட அப்படி அமைந்து விடுவதை காண்கின்றோம். அது இல்லாத போதுதான் பிரிவுகள் ஏற்படுகின்றன. இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகளை நாம் சரியான வழியிலே தெரிந்து கொள்ள வேண்டும், சரியான முறையிலே அவற்றை கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இழப்புகள் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கை என்பது மன நிம்மதிக்காக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. மன நிம்மதியை இழந்துவிட்டு மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு வாழுகின்ற வாழ்க்கை அல்ல. மன நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நமக்குரிய உறவுகளும் அந்த உறவுகளுக்கான அணுகுமுறையும் சரியான வழியிலே அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் தெரிந்தெடுக்கின்ற உறவுகள் எப்படிப்பட்டவை, அதற்கு அடிப்படை நான் யார் என்கின்ற எண்ணம். நான் சரியாக இருந்தால் நான் தேர்ந்தெடுக்கிற உறவுகளும் சரியா இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அதிலும் பல ஏமாற்றங்கள் வருவதை பார்க்கின்றோம். நல்லவர்கள் நம்பிக்கொள்வோம், ஆனால் கடைசி நேரத்திலே காலை வாரி விடுவார்கள். ஆகவே நான் யார் என்பதை தெளிவுபடுத்துவதும், நான் எப்படிப்பட்ட உறவுகளை தெரிந்து கொள்கிறேன் என்பதை கண்டு கொள்வதும் மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மன மகிழ்ச்சிக்கு, நம்முடைய நிம்மதிக்கு அதுதான் அடிப்படையாக இருக்கும். தேவையற்ற உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு, நண்பர்கள் வட்டம் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்ற உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு கடைசியாக இருக்கிற நிம்மதியை இழந்து வாழ முடியாது. என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். அனைத்தையும் நாம் காதலை கேட்டோம்னு சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சி போய்விடும். ஆகவே நாம் தெரிந்திருக்கிற உறவுகளிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். பல விஷயங்களை நாம் கேட்கலாம், அவற்றை மனதுக்குள்ளே உள்வாங்காமல் வெளியிலே விடுவது நல்லது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக அமைய வேண்டுமானால் நான் யார் என்பது முக்கியம், நான் எப்படிப்பட்ட உறவுகளை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியம். தவிர்க்க முடியாத உறவுகள் எவை, தவிர்க்கக்கூடிய உறவுகள் எவை என்பதை தீர்மானிப்பது முக்கியம். தவிர்க்கக்கூடிய உறவுகளை தவிர்க்க முடியாத உறவுகள் என்று நான் எண்ணிக்கொண்டு வாழ்வதையும் தவிர்க்க வேண்டியது முக்கியம். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். மீண்டும் வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலே நான் சந்திக்க, மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்க நான் விரும்புகிறேன். கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக, உங்களுடைய மன நிம்மதிக்காக ஆலோசனைகளை வழங்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அதனுடைய அடிப்படை தான், ஒரு அம்சம்தான் மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் என்கின்ற இந்த ஆலோசனை நிகழ்ச்சி. எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனைகளை தருவதற்கு நான் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளுவது மாத்திரமல்ல, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் எப்பொழுதும் நலமான காரியங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அனைவருக்கு நன்றி, வணக்கம். விடைபெறுவது கே. நித்யானந்தன்.